கேஜிஎஃப்போட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எதை வேணா சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அந்த படத்தோட டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 100 பேரே இருந்தாலும் சரி, ஹீரோ வந்து தனியாக நடிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் கேஜிஎஃப் பொறுத்தவரையும் அதை ரியலாக காட்டணும் அப்படின்றதுக்காக டேரக்டர் ரொம்பவே யோசிச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காரு. கேஜிஎஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரா தீரா அப்படின்னு ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும். அந்த சாங்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா யாஷ் வந்து தனியாக நின்றுட்டு காலை தட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. அது சும்மா மாசுக்காக காலை தட்டி கொடுக்குறாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைட்டில் சுத்தியை வச்சு சும்மா தட்டிட்டு இருப்பாரு. அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் கையால் காலை தட்டுறதும் சரி, அந்த சுத்தியை வச்சு தட்டுறதும் சரி, ரெண்டுமே 6 தடவை தட்டுவார். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தட்டும்போது ஒரு காராக வெளில போயிட்டு இருக்கும். அது என்ன கவுண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் அந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீலோட மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே இருக்குது. அந்த டயத்தில் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே வெளியே போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உள்ளார இருக்க கார்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மி தான். அவர் ஃபஸ்ட்டு தடவை தட்டும்போது எத்தனை கார் வந்து வெளில போகுது, அதாவது எத்தனை கார்ட்ஸ் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணுவார். அதே மாதிரி செகண்ட் டைம், அதாவது லாஸ்ட் ஃபைட்டுக்கு முன்னாடி தட்டுவார். 6 தடவை தட்டி 6 காரும் வெளில போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய சுற்றி எடுத்து ஒரு வில்லனை தாக்குவார். அதாவது ஷிஃப்ட் முடிஞ்சு போகிற கார்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகம். அந்த நேரத்தில் ஏஜிஎஃப்குள்ளே இருக்க கார்ட்ஸோட எண்ணிக்கை கம்மி. இந்த நேரத்தில் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த ஃபைட்டை ஆரம்பிப்பாங்க. சும்மா மாஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்ச இந்த சீனில் மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே ஒழிஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய கேஜிஎஃப் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.